இந்த நாளிலும் கூட ஆண்டு சமூகத்தில் கடந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் நம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டு நல்ல தருணத்திற்காக ஆண்டு ஸ்தோத்திரிக்கிற நாளலோயா. சந்தோஷமோட எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமாக நடத்துகிறாங்க, அதிசயமாக நடத்துகிறாங்க, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறாங்க, கூட இருக்கிறாங்க. இதனால் நம்ம ஏதாவது ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க. நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவன், எல்லாவற்றுக்கும் போதுமானவன். நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. இந்த வருட ஆண்டு நமக்கு தந்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. நீ நம்பு ஆண்டவரை, உன்னோட காரியங்களை ஆண்டு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக ஆசீர்வதிப்பாருமா. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டு சமூகத்தை ஆண்டவரை சார்ந்து ஜீவிப்போம். ஆண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாட்சிக்கான நேரம் உண்டு. யாருக்காவது ஆண்டு சமூகத்தில் ஆண்டு சேர்ந்து நன்மை எழும்பி சாட்சி சொல்ல உண்டுன்னா ஒரு வார்த்தை சொல்லலாம். இல்லைன்னா ஏதாவது ஜபக்குறிப்பு உண்டுன்னா கூட எழும்பி ஆண்டு சமூகத்தில் சொல்லலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிடங்கள் உண்டு. யாருக்காவது உண்டுன்னா, இல்லைன்னா நம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக ஒரு சாட்சி இல்லைன்னு நம்புகிறேன். நீங்கள் சாட்சியாக வந்திருக்கிறீங்க. ஆண்டு உங்களை நடத்துகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் நடத்துகிறார். ஹல்லேலூயா. சற்றுதர சுந்தரைக்காய் சங்கீதத்தின் புஸ்தகம் 94 அதனுடைய 18-19 வசனம் ஒரு ஆள் படிங்கம்மா. ஆமென். ஹல்லேலூயா. என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில் அந்த கரங்களை வைத்து ஆறுதலின் தேவன், அற்புதங்களின் தேவன் நம்மோடு பேசும்படியாய் ஆண்டு சமூகத்தில் சமர்ப்பித்த ஆண்டை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, அப்பா, உம்முடைய வார்த்தையுமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையா ஓ தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. நம்ம எல்லாருமாய் ஆறுதல் தேவனுடைய கரம் நம்மத்திலே நீட்டப்படும்படியாய் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆறுதல் படுத்துகின்ற நல்ல தகப்பனுடைய பிரசனம் நம்மத்தில் வெளிப்படும்படியாய் ஆண்டவர் தாமே நம்மோடு பேசும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தை மூலமாய் நம்மத்தில் கிரியை நடப்பிக்கும்படியாய் ஆண்டவர் கரங்களை கொடுத்து, ஆண்டவரே இந்த வார்த்தை மூலமாக என்னோடு பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தோடு ஹல்லேலூயா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே,
ആറുതലും ദൈവമേ ഹല്ലേലൂയ. നമ്മുടെ വാർത്തകളുടെ എങ്ങൾ മധ്യ വെളിപ്പെടട്ടെ, നമ്മുടെ വല്ലമങ്ങൾ മധ്യ വെളിപ്പെടട്ടെ. ആண்டവർ ഓരോരുത്തരും ബലപ്പെടുത്തുകിன்ற ബലഹീനങ്ങളെ മാറ്റി ബലത്തിനാൽ ഇടയ്ക്കട്ടുകിன்ற ദൈവിക ആലോചന துக்கத்தோடு கலக்கத்தோடு காணப்படுகிறவர்களை ஆறுதல் படுத்துகின்ற தெய்வீக வார்த்தைகள், தெய்வீக ஆலோசனை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக வெளிப்படுவதாக. கலக்கங்களும் குழப்பங்களும் எல்லா விசாரங்களும் வெளிவிட்டு மாறி போகும்படியாய் பரலோகத்து வல்லமை வெளிப்படுகிறபடியாய் ஸ்தோத்திரம். நீர் அற்புதங்களை செய்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமாய், ஓ ஹல்லேலூயா, ஒவ்வொருத்தரும் ஆறுதல் படுத்துகிற தேர்தல் படுத்துகிற தெய்வமாய், ஆறுதல் தெய்வமாய் எங்கள் மத்தியில் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தை வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி நம்முடைய கரங்களை தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் என்னுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவத்தை நல்ல தருணத்திற்காக ஆண்டை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷோட மீண்டும் ஆண்டை துதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் படித்தோம், என் கால்கள் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. கடந்த நாளில் நாம் தியானித்தோம், நம்மை தாங்குகிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஹல்லேலூயா. தம்முடைய ஆறுதல்கள் நம்முடைய ஆத்துமாவை தேற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அநேகம். ஹல்லேலூயா. அவர்கள் மத்தியில் ஆண்டவர் தான் அவனை தாங்கினார், ஆண்டவர் தான் அவனை நடத்தினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அநேக பிரச்சனைகள் அவனுடைய வாழ்வில் தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திர பயபக்தியாய் ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் நாம் ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தவரானபடியினால் நாம் ஜெயம் பெறுவோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நமக்கு அனுக்கிரகம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திர சங்கீதக்கான தாவீதும் அவருடைய வாழ்க்கையில் அநேக நெருக்கங்களை சந்தித்தவன். ஹல்லேலூயா. அநேக போராட்டங்கள் வழியாக கடந்து சென்றவன். நமக்கு தெரியும், உண்மையாய் ஆண்டவரை சேவித்த ஒரு தேவனுடைய மனுஷன், ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரால் அலங்கரிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரால் உயர்த்தப்பட்டவன். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், வனாந்தரங்களிலும் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா காடுகளிலும் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அவன் உண்மையாய் ஆண்டவரை சேவித்தான். ஹல்லேலூயா. அது நிமித்தமாய் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நிமித்தம் அவனுடைய திறமைக்கும் அவனுடைய ஸ்தோத்திர குவாலிஃபிகேஷனுக்கும் அவனுடைய ஸ்தோத்திர நிலைமைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவனை கனப்படுத்தினார், அவனை உயர்த்தினார். உலகத்தை அந்த ராஜ்யத்தினுடைய மேன்மையான இடத்தில் ஆண்டவர் கொண்டு வைத்தார். ஹல்லேலூயா. இதற்கு பின்னால் உள்ள ரகசியம் என்ன தெரியுமா? அவன் ஆண்டவரை ஆராதிப்பவன், அவன் ஆண்டவரை சேவிப்பவன். ஹல்லேலூயா. நீ உண்மையை ஆண்டவர் ஆராய்ச்சி ஆண்டவர் உயர்த்துவார், ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. உண்மையாய் அவரை தேடினால் ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அப்படி அவனை ஆசீர்வதித்து பூமியின் உன்னதமான இடத்தில் அவனை உட்காரும்படியாக செய்தார். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் ஆண்டவன் அபிஷேகம் பண்ண ஆண்டவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி இருந்தும் வாழ்க்கையில் நெருக்கடிகள் கடந்து வந்தன. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கும் போது நெருக்கடிகள் உண்டுமா? இந்த உலகம் உனக்குரியதல்ல. ஹல்லேலூயா. சாத்தான் அதீனத்தில் கிடக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால் அநேக நெருக்கடிகள் உண்டு. ஆனால் ஆண்டவரை சேவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அபயஸ்தானம் உண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரண்டர் ஆகிறவருக்கு ஒரு இடம் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு அடைக்கல பட்டணம் உண்டு. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா தவறு செய்து அறியாம கைப்பசகினால் பாவம் செய்தால், தவறு செய்தால், ஏதாவது ஒரு கொலையோ ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவன் ஆகப்பட்டுட்டானா, ஏன்னா அவன் உடனே கொலை செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்டவள் அறியாமையினால் வந்து விட்டதுன்னா ஓடி சென்று அடைக்கலம் புகுவதற்கென்று ஒரு அடைக்கல பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாக்கும்படியாக மோசேயிடத்தில் ஆண்டவர் கட்டளை விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதன்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு அடைக்கல பட்டணம் எப்பொழுதும் காணப்படும். ஹல்லேலூயா.
ஹalleluya. கை பிசகினால் கோபத்தில் ஒரு ஆள் அடிச்சு போட்டான், அவன் கீழே விழுந்து செத்து போனான். இவன் சாகனு அடித்ததல்ல, ஹalleluya. அப்படிப்பட்ட காரியங்கள் கடந்து வரும்போ ஹalleluya, அவர்கள் அந்த நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆகும்படியாய் ஆண்டவர் அவளுக்கு என்று அடைக்கல பட்டணத்தை வைத்திருந்தார். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு பாருங்க, புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு அடைக்கல பட்டணம் உண்டு. ஹalleluya. அது என்னமா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹalleluya. நம்ம ஆராதிக்கிற நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹalleluya, ஹalleluya. அவர் வந்து விட்டு ஓடி அவர்கிட்ட போனா போதும், அவர் என்ன விடுதலை ஆக்குவார். ஹalleluya. உனக்கு சமாதானமும் சந்தோஷமும் அருளே, உன்னுடைய கவலை உன்னை விட்டு மாற்றி உனக்கு வர இருக்கிற நியாய தீர்ப்பு உன்னிடத்திலிருந்து அகற்றி போட்டு, ஓ உன்னை ஆதரித்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை நடத்துகிற நல்ல தகப்பன் உனக்காய் உண்டு. ஹalleluya, ஹalleluya. பாருங்க, ஸ்தோத்திர சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கால்கள் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போது, ஓ நான் நிற்க முடியாது, என் கால் சறுக்கு எங்கேயோ, ஸ்தோத்திரம் ஹalleluya, நான் நிற்பேன்னு தோணலை, இனி அவ்வளவுதான், இனி என்னால் நிற்க முடியாது என்று அவனுக்குள்ள ஒரு ஃபீலிங் உண்டாகும் பொழுது, அவனுடைய மனசு அவன்கிட்ட சொல்லும் பொழுது, அவன் சொல்லுகிறான், என் கால்கள் சறுக்குகிறது என்று ஸ்தோத்திரம் ஹalleluya நான் சொல்லும் பொழுது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஹalleluya. உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஹalleluya, ஸ்தோத்திரம் ஹalleluya. எப்படி அதை உணர முடியும்? ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு அப்படி ஒரு ஆபத்து வரணும் தோணும் போமே, என் இதயம் சொல்லும் பொழுது உங்க கிருபை என்ன தாங்குது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவன் க்ளோஸுமா. ஹalleluya. அந்த இடத்துல அந்த அளவுக்கு ஆண்டவர் நெருக்கத்தோடு காணப்படுகிறான், ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறான், அவருடைய கிருபை தாங்குவதை உணர்கிறான், தெய்வீக சமாதான கடலிட்டு ஆண்டவர் பலப்படுத்துகிறான், அறிகிறான். ஹalleluya, ஹalleluya. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் சகலவற்றை வைத்து ஜெபிக்கிற, ஆண்டவரை நோக்கி பார்த்து தீபிக்கிற, ஆண்டவர் சமூகத்தின் ஆறுதலும் ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் எதிர்பார்க்கிற தேவனுடைய பிள்ளையாய் காணப்பட்டால் அவரோடு கூட இருப்பதை நீ உணர முடியும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். ஜெபிக்கணுமா? நீ ஜெபிக்கணும், நீ ஆண்டவர் சமூகத்தினுடைய காரியங்களை வைக்கணும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நீ ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையாய் காணப்படணும். வேதம் சொல்லுகிறது, காலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். ஹalleluya. நீ தேடுனா நீ கண்டடைவ. ஹalleluya. உன் பிரச்சனை மத்தியில் ஆண்டவன் கூட நிற்பதை நீ காண்பாய். உன் நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவர் உன்னோடு கூட நிற்பதை நீ காண்பாய். உன்னுடைய போராட்டத்தின் மத்தியில் உன்னுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பாய். எல்லாம் எதிராக நின்றாலும் அதன் மத்தியில் உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் நீ காண்பாய். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீ ஆண்டவரை கண்டடைய முடியும். ஹalleluya. இன்னைக்கு அநேக சமாதானத்தை தேடி ஓடுறாங்க. ஹalleluya. எங்க சமாதானம் கிடைக்கும் என்று என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீயும் நானும் பாக்கியவான். ஆண்டவரை கண்டடைந்த தேவனுடைய ஜனமே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காரணம் என்ன தெரியுமா? சமாதான காரணரும் கூட உண்டு. ஹalleluya, ஹalleluya. தேடுகிறவன் கண்டடைவான். தட்டுங்கள் திறக்கப்படும். ஹalleluya, ஹalleluya. தேடணும், கால வேளையில ஜெபிக்கணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவன் கூட இருக்கிற பிரசன்னத்தை நீ அனுபவிக்கணும். ஹalleluya. நீ கவலையோடு ஆண்டு சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டுப்பா. ஹalleluya, ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் உனக்கு ஒரு போராட்டம் போல தான் ஃபீல் பண்ணும். ஸ்தோத்திரம், ஹalleluya. ஆனால் இதே நொறுங்குண்டவளுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீ கண்ணீரோடு ஆண்டு சமூகத்தில் முழங்கால் படிட்டு அடுத்த செகண்ட் தெய்வ பிரசன்னத்தை நீ அனுபவிக்க முடியும். அடுத்த செகண்ட் தேவனுடைய பலனை நீ அனுபவிக்க முடியும். ஹalleluya. அடுத்த செகண்ட் அவருடன் கூட இருப்பதை உணர முடியும். நீ தேடும் பொழுதே நீ கண்டடைவாய். தேடும் பொழுது கூட இருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பாய். ஹalleluya. அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள பாக்கியம். ஹalleluya, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுறான், ஹalleluya, என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போதே, என் காலு சறுக்கின பிறகல்ல, என் கால்கள் சறுக்கு நான் நிலைநிற்பேன்னு தோணல. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹalleluya. என்னவோ சம்பவிக்க போகுது, பக்கம் நான் நெருக்கப்படுறேன். சம்திங் கோயிங் டு ஹேப்பன். எனக்கு என்னன்னு தெரியல, நான் எப்படி நிற்பேன்னு தெரியல, வர நாட்களில் எனக்கு நிலைநிற்க முடியுமா என்று தெரியவில்லை என்ற ஒரு சிந்தனை அப்படி அவன் நினைக்க தொடங்கும் பொழுது, ஹalleluya, அவனை தாங்குகிற தேவனுடைய கரத்தை அவன் காண்கிறான். ஹalleluya. எங்க அதை காண முடியும்? ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவர் தாங்குதை எங்கே உணர முடியும்? ஆண்டவர் சமூகத்தில்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, 2009 நினைக்கிறேன், நெருக்கத்தின் உச்சம் அன்றைக்கு. ஹல்லேலூயா, மிகவும் வேதனையோடு கலக்கத்தோடு கொஞ்ச நாளாச்சு சாப்பிட்டு பயங்கர மன கலக்கத்தோடு நான் ஸ்தோத்திரம் மலையாள சர்ச்சில் ஆராதனைக்கு ஒரு ஃப்ரைடே கடந்து சென்றேன். ஹல்லேலூயா, ஆண்டவர் நல்லவருமா, அந்த கிருபை நம்மை தாங்குகிறத. ஹல்லேலூயா. அங்கே போகும்போது 2 பேரும் பயங்கர குழப்பத்தோடு கண்ணீரோடு ஆண்டு சமூகத்தில் போகிறோம். ஸ்தோத்திரம். அங்கே போய் இருந்த ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஒரு மிடில் இருந்தேன். ஹல்லேலூயா, எனக்கு முன்னால் போயிருப்பேன், எனக்கு கொஞ்சம் மிடில் இருந்தேன். பயங்கரமான கலக்கம் குழப்பம். ஸ்தோத்திரம், என்ன சம்பவிக்க, என்னவா முடியும், ஸ்தோத்திரம், எப்படி காரியங்களெல்லாம் நடத்துறது, அப்படிப்பட்ட பயங்கர டென்ஷனில் இருக்கிறேன், பயங்கர மனவேதனை இருக்கிறேன், மிடில் இருக்கிறேன். அன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், போர்ட்ரிச்சில் உள்ள பாஸ்டர் பிஜு அவர்கள். ஹல்லேலூயா, வல்லமையானவருடைய ஊழியக்காரர். ஹல்லேலூயா, அங்கே ஸ்தோத்திரம் ஆண்டோட அங்கே கெஸ்ட் பாஸ்டர் வந்திருந்தார். ஹல்லேலூயா, அதெல்லாம் முடிஞ்சு நாங்கள் உட்கார்ந்திருந்தோம். அந்த வார்த்தை வல்லமையாக வெளிப்பட்டு கொண்டு வந்தது. அதன் மத்தியிலே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அவர்களை கூப்பிட்டு தேவனுடைய மனுஷனேன்னு, நீங்கள் ஒன்று எழும்புங்க அப்படின்னா. ஸ்தோத்திரம், ஆண்டு எல்லாருக்கும் முன்னாலே எழும்புதேன். என்ன நான் புரிஞ்சு, ஒரு தேவனுடைய மனுஷனை கூப்பிட்டு நான் நினச்சேன் வேறு யாராவது இருக்கான்னு. அவர் திரும்ப காட்டினா, நீங்கள் தான் எழும்புங்க அப்படின்னார். ஹல்லேலூயா, நீங்கள் தான் திரும்ப சொன்னால், நீங்கள் தான் எழும்புங்க அப்படின்னு. சட்டை கலைஞ்சோ நான் எழும்புந்தேன். அவர் ஸ்தோத்திரம் ஸ்டேஜில் இறங்கி வந்தார். 500 பேர் இருக்கிற இடத்துல அவளுக்கு மத்தியில் கடந்து வந்தார். என்னை கட்டி பிடிச்சார். அழுதாருமா. ஆண்டவர் நம்மை அறிகிற தெய்வமா. என் மனசு உடைஞ்சு போய் நான் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆராதனைக்கெல்லாம் நான் அழலாம் செய்தேன். யாரையும் காணாம நான் தகர்ந்து போய் காணப்பட்டேன். ஹல்லேலூயா, அந்த கரம் என்னை தழுவினது. பயங்கர தெய்வ பிரசனத்தை அனுபவிச்சம்மா. அவரு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நானும் அழுறேன், ஒரு அழுறாரு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நீ தகர்ந்து சொன்னா, நீ தகர்ந்து போயிருக்கிறாய், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, அந்த வார்த்தை என்னை பலப்படுத்திச்சது. ஆனால் ஒன்று நான் காணல, எல்லாம் நெருக்கம் தான், எப்பக்கும் பிரச்சனை தான், ஸ்டில் நான் ப்ராப்ளத்தை தான் இருக்கிறேன். ஆனால் அந்த வார்த்தை, ஆண்டவருடைய அரவணைப்பு இந்த கவலை என்னை விட்டு அகற்றி விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை என்னை தாங்கிச்சு, அந்த கிருபை என்னை தாங்கிச்சு. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, ஒரு பாச கூட வரண்டாமா. உன்னை நெருக்கத்தில் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் பிழைட்டு பார். உன்னை தாங்குகின்ற தேவ கிருபை உனக்காய் வெளிப்படும். ஹல்லேலூயா, உன்னை தாங்குகின்ற தேவனுடைய கிருபை உனக்காய் வெளிப்படும். நீ ஸ்தோத்திரம் நொறுங்குண்ட இதயத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் பிடிடும். ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் சம்பவிக்கும் பொழுது நாம் பலதையும் சிந்திச்சு குழம்பி காலு சறுக்குன்னு தோணாமா. உனக்கு அப்படி சொல்ல பாருங்க, நான் அவன் எப்படி சொல்கிறான் பாருங்க. என் கால்கள் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போது, நான் ஸ்டார்ட் பண்ணும் போது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்லும் போது, அது நான் சொல்ல தொடங்கும் பொழுது உங்க கிருபை என்னை தாங்கிறது. ஹல்லேலூயா. அந்த அளவு ஆண்டவரோடுள்ள இன்டிமெசி, அந்த அளவு ஆண்டவரோடுள்ள நெருக்கம், அந்த அளவு ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற அனுபவம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம். ஹல்லேலூயா. நீங்க அதுக்கு தயாராமா? என் ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. காலத்திலும் ஆண்டவரை துதி, எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரை ஆராதி, ஆண்டவருக்கு முதலிடம் கொடு. ஸ்தோத்திரம், ஆராதனை ஜெபம் நீ முடக்கக்கூடாதுமா. ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளவு ஸ்தோத்திரம், ஆண்டவர் சுகம் தந்திருந்தா ஓடி வரணும். காரணம் வேற இடத்திலும் ரட்சிப்பு இல்லை. ஓ ஹல்லேலூயா. ஓ பூமிக்கு மேலே வானத்தை கீழே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், வேறொரு நாமத்தில் ரட்சிப்பு இல்லை, இயேசுவின் நாமம் அல்லாமல். ஹல்லேலூயா. அவர் தான் அவனை தாங்கணும், அவர் தான் அவனை நடத்தணும், அவர் தான் அவனை ஆறுதல் படுத்தணும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில், உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஹல்லேலூயா. உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில். ஹல்லேலூயா. அநேக விஷயங்களை நினைத்து விசாரமாய் நடக்கிற தேவனுடைய பிள்ளையே என்னவாகும்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி போனால் எங்கே போய் முடியும்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உம்முடைய, ஹல்லேலூயா, சங்கீதக்காரன் சொல்லுகிற, உம்முடைய ஆறுதல்கள், உம்முடைய ஆறுதல்கள், உம்முடைய ஆறுதல்கள்.
ஆறுதல் ஆண்டு சமூகத்தில் தான் உண்டு. ஆண்டவரிடத்துல தான் உண்டு. ஆண்டவரிடத்துல தான் உண்டு, வேற இடத்துல இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறுதல் ஆண்டவரிடத்துல தான் உண்டுமா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. நமக்கு நன்றாய் தெரிந்த வேத பகுதி, நம்ம பாட்டிலையும் ஆராதனை எல்லாம் வந்தது. ஹல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல்ல படிங்களேன், வாசனங்களை படிங்களேன். ஸ்தோத்திரம் இல்லைம்மா, சாரி யோவான் 11:19 படிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 19ஆம் வசனம் படிங்க. பாருங்க, இந்த இடத்துல ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் லாசரு ஆண்டவர் மிகவும் நேசித்தாருமா. மார்த்தாள், மரியாள், லாசரு என்பது ஒரு குடும்பம். தாய் தகப்பனை பற்றி ஒன்றும் சொல்லப்படலை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. லாசரு ஆண்டவர் மிகவும் நேசித்தார். ஏன்னா அந்த குடும்பம் அது வழி ஆண்டவர் போனால் கூப்பிடுவாங்க, விசாரிப்பாங்க, அவங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு எப்போவும் அங்கே ஒரு அறை ரெடியாக இருக்கும். ஹல்லேலூயா, அங்கே ஒரு அறை ரெடியாக இருக்கும். ஆண்டவர் வந்தால் தங்குறதுக்கு, இளைப்பாறுவதற்கும், ஸ்தோத்திரம் சாப்பிடுவதற்கும். ஹல்லேலூயா, ஒரு அறை ரெடியாக இருக்கும். என்னுடைய பிள்ளைகளை உங்கள் வீட்லேயும் ஜபத்துக்குன்னு ஒரு இடம் வேணும். ஹல்லேலூயா, ஆண்டோட பிரச்சனை வெளிப்படுவதற்கு ஒரு இடம் வேணும். நம்ம வீடு கட்டினா பாருங்கள், வீடு கட்டினா கூட என்னெல்லாம் பண்ணுறோம். ஸ்தோத்திரம், அது இதுன்னு நமக்கு பல கனவுகளும் உண்டு. ஸ்தோத்திரம், தேவனை அறியாத ஜனங்கள் பூஜை அறைன்னு ஒன்று வைக்கிறாங்க. தேவனை சேவிக்க அறிந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? உண்டு ஆண்டவருக்கு இடம். உங்கள் வீட்டில் எத்தனை பேருடைய வீட்டில் ஆண்டவருக்கு இடம் உண்டு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்குன்னு ஒரு இடம் வீட்டில் வேணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்ம தினேஷ் தம்பி முன்னால் எங்கே இருந்தப்போ சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவங்க அந்த லேபர் கேம்ப் ஓரத்தில் தான் இருந்தாங்க. நம்ம சகோதரங்கள் எல்லாம் சேர்ந்து இருந்தாங்க டால்ஃபில் இருந்தப்போ. ஆனால் ஜெபிக்கன்னு ஒரு இடத்த ஸ்தோத்திரம் டெரஸில் கண்டத்திருந்தாங்க. அப்படி தானம்மா? ஆமே, ஹல்லேலூயா. அஞ்சு நாளெல்லாம் கூட இருந்தவங்க உங்களுக்கு தெரியும். டெரஸில் ஒரு இடத்த அதோட பிரச்சனத்தை அனுபவிக்கணும் கண்டத்திருந்தாங்க. அதோட வாழ்க்கையில் விடுதலையாக மாறினது. அவருக்கு மட்டும் இல்லை, அவர் மூலமாக நேருக்கு அது விடுதலையாக மாறிச்சது. அப்படி தானே? ஹல்லேலூயா. என்னை கேட்குறது எவ்வளோ பிள்ளைகளே, வாழ்க்கையில் ஒரு இடம் வேணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் உண்டு, காலம் உண்டு, எல்லாத்துக்கும் எல்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிற விஷயத்தில் ஜெபிக்க, ஆண்டவர் பிரச்சனத்தை அனுபவிக்க, ஆண்டவரை வரவேற்க ஒரு வரவேற்பு அவன் வீட்டில் உண்டா? ஹல்லேலூயா. ஆண்டவரை ரிசீவ் பண்ணுறதுக்காய், ஆண்டவரை வரவேற்கும்படியான ஒரு பிளேஸ் உண்ட வாழ்க்கையில், உண்ட தனிப்பட்ட வாழ்க்கையில் உன் வீட்டில் காணப்படுகிறதா? இல்லை ஸ்டில் ஆண்டவருக்குன்னு ஒரு இடம் உன் வீட்டில் இல்லாமல் இருக்கிறதா? இன்றைக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் கடந்து வந்தவனை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன்னுடைய வீட்டில் கடந்து வருவதற்கு நீ போகணும். அந்த இடத்துல நீ முழங்கால் போடணும், அவரை தேடணும். ஓ, தேடுகிறவன் நிச்சயமாய் கண்டடைவான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். பரலோக ராஜ்யத்தை குறித்து சொன்ன பொழுது போ. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒருத்தன் ஒரு வெள்ளிக்காசு அவன் நஷ்டப்படுத்துகிறான். ஹல்லேலூயா, நஷ்டப்படுத்துகிறான். அவன் வீடு எல்லாம் தூத்து கொட்டுறான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. விளக்கு கொளுத்தி எல்லா இடத்துலையும் பார்க்குறான். இருட்டான இடங்கள் எல்லாம் அதை கண்டெடுக்கிறான். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அது விலையேறப்பெற்றது, அதுக்கு மதிப்புண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை எப்படியாவது கண்டெத்தணும். ஹல்லேலூயா என்று சொல்லி அதை வீட்டை அவன் தூத்து வாருகிறான், வீட்டை அவன் துப்புரவாக்கப்படுத்துகிறான். ஹல்லேலூயா, அது ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதை கண்டெடுத்து அவன் தேடி கண்டுபிடிக்கிறான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் எவ்வளவு நாளாச்சு ஆண்டவரை நீ நஷ்டப்படுத்தி, எவ்வளவு நாளாச்சு ஆண்டவர் வராம, எவ்வளவு நாளாச்சு நீ ஆண்டவரை கண்டெத்தாமல், ஆனாலும் நீ மௌனம் சாதிக்கிறாயே. ஹல்லேலூயா. தேடு, ஆண்டவர் பிரசன்னத்தை நாடு, ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபை உன்னை மூடுதத்தை நீ உணரணும். ஒவ்வொரு நாளும் அந்த பிரசன்ன வாழ்வை ஆளுகை செய்வதை நீ உணரணும். ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. அப்போ நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பாருங்க,
லாசருவுக்கும் மரியாளுக்கும் மார்த்தக வீட்டில் அப்படி ஒரு இடம் காணப்பட்டது. ஆண்டு அந்த வழியாக போகும்போது இல்லாத வழியாக கடந்து வந்து விட்டு மடங்கி செல்கிறார். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் லாசரு மரித்து விட்டான். ஆளுநர் ஸ்தோத்திரம். மரித்த செய்திகள் ஊரில் உள்ளவங்களுக்கு எல்லாம் ஸ்தோத்திரம் ஆளுலையா அது ஒரு பெரிய செய்தியாக மாறிச்சது. ஸ்பெஷலி இயேசு கிறிஸ்து அது வழியாக போகிறப்போ அந்த வீட்டில் கடந்து வருவார். இயேசு கிறிஸ்துவுக்குன்னு ஒரு இடம் அந்த வீட்டில் காணப்பட்டது. அவன் ஒரு தேவனுடைய பிள்ளையாய் காணப்பட்டுகிறவன். அவன் ஆண்டவருக்கு சீஷனாய் காணப்பட்டான். அவன் மரித்தான் என்று சொன்ன பொழுது அது ஒரு பெரிய நியூஸ் மாறிச்சது. ஓ, மற்ற ஆள் மரித்து விட்டார். இயேசு கிறிஸ்துவை பைபிள் தூக்கி கொண்டு அலைஞ்சு திரிஞ்சானே. ஓ, சோத்திரம் சோத்திரம் சொல்லிக்கொண்டு நடப்பானு, எல்லாருக்காக ஜெபிப்பானு. அந்த ஆள் மரித்து விட்டா ஊரெல்லாம் பரவிச்சு. எல்லாரும் அங்க கூடுனாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எல்லாரும் அங்க கூடுனாங்க. கூடுனப்போ எல்லாரும் ஸ்தோத்திரம் மரியாளுக்கு மார்த்தாளுக்கு ஆறுதல் சொல்றாங்க. ஆனால் உலகம் சொன்ன ஆறுதல் அவளுக்கு ஆறுதலா மாறலம்மா. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இழந்ததாகவே ஸ்டில் நிலை கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. அவங்க இழந்து போன சகோதரி இழந்ததாகவே இருக்கிறது. இவர்களுடைய ஆறுதல் அவர்களுக்கு ஆறுதலா மாறவே இல்லை. வேதம் சொல்லுகிறது அந்த 19ஆம் வசனத்தில், யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரி குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏமா அநேகர் வந்தாங்க யூதர்கள், அவரிடத்துல கலந்து வந்து ஆறுதல் சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆனால் மனிதன் சொன்ன ஆறுதல் அவளுக்கு ஆறுதலா மாறல. காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் ஆறுதல் சொன்னாலும் இவருடைய பிரச்சனை ஸ்டில் அப்படியே இருக்குது. ஆறுதல் கொள்வதற்கு மார்க்கமே இல்லை. ஆறுதல் உண்டாவதற்கு மார்க்கமே இல்லை. ஹல்லேலூயா. எம்ம ஊரெல்லாம் கடந்து வந்தாலும், எல்லாரும் கடந்து வந்து ஆறுதல் சொன்னாலும் மார்த்தாளும் மரியாளும் இன்னும் துக்கத்தோடு காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இயேசு வருகிறார் என்பது மார்த்தாளும் மரியாளும் கேள்விப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஏமா உன் நல்ல நாள் உன் கூட இருந்தவ உன் கஷ்ட நாள் உன்னை விட்டு போக மாட்டாருமா. ஹல்லேலூயா. நல்ல நாளில் லாசரு உயிரோடு இருந்தப்போ ஸ்தோத்திரம் சிக்கனும் மட்டனும் சாப்பாடு கொடுத்தது. ஹல்லேலூயா. வரவேற்ற. ஹல்லேலூயா. லாசருடைய வீட்டில் மரித்த பிறகு ஆண்டவர் கடந்து வருகிறார். எதற்கு தெரியுமா? ஹல்லேலூயா. அந்த குடும்பம் நஷ்டப்பட்டதை திரும்ப கொடுக்கும்படியாய். ஹல்லேலூயா. நல்லா இருக்கும்போது ஆண்டவர் ஆராதிக்கணும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது ஆண்டவர் உனக்காய் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. നമ്മുടെ ஸ்தோத்திரம் ஆண்டவர் எல்லாம் தந்திருக்கும் பொழுதும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய சுத்தம் செய்யணும். உண்மையுள்ளவனாய் காணப்படணும். அப்பொழுது ஹல்லேலூயா உன் வாழ்க்கையில நெருக்கத்திலும் என் ஆண்டவர் உனக்காய் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. பாருங்க ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆறுதல் அவரிடத்து தான் இருக்கிறது. உலகத்தில் எங்கேயும் கிடையாதுமா. உலகத்தில் எங்கேயும் கிடையாது. வெறுங்கு போனாலும் கிடைக்காது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சின்ன வயசுல எல்லாம் நம்ம படிச்சு போன எத்தனாவது கிளாஸில் எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். ஒரு தாயினுடைய அன்பு மகன் இறந்து விட்டான். அந்த ஸ்தோத்திர தாயார் மகனை தூக்கி கொண்டு புத்தனிடத்தில் போகிறாள். எத்தனாம் வகுப்பில்? ஸ்தோத்திரம். நம்மள நல்லா படித்தவங்க, அதனால நமக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டு நம்ம ஆசீர்வாதம் இப்படி ஆசிரிச்சிட்டார். ஃப்ளைட் ஏறிட்டோம், வந்துட்டோம், நல்ல பொசிஷனில் ஒவ்வொருத்தர் ஆண்டு உட்கார வைத்தார். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பா. நீங்கள் தேவனால் அலங்கரிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மேலும் மேலும் ஆண்டு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி புத்தனிடத்தை கொண்டு வராங்க. புத்தன் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா இவ்வளோ ஆறுதல் படுத்த இவளுக்கு இந்த குழந்தை எழுப்ப அவனால் முடியாது இல்லையா? ஒரு சாதாரண மனுஷன். ஸ்தோத்திரம். அவர் தவையெல்லாம் இருந்தது உண்மைதான். ஆண்டவரை தேடினார். கடவுளை தேடினதெல்லாம் உண்மைதான். ஸ்தோத்திரம். ஆனால் மனுஷன் அல்லவா, ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். என்ன பண்ணுறது? அப்போ இவர் கொஞ்சம் விவரமான ஆளுனால இந்த தவம் எல்லாம் இருந்து கொஞ்சம் ஞானம் எல்லாம் உள்ளதுனால ஸ்தோத்திரம். அவர் சொன்னால் நீ போ, ஊரெல்லாம் போனோம், எந்த வீட்டில் சாவு நடக்கலையோ அந்த வீட்டில் கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னு. அப்படி தானே? ஸ்தோத்திரம். வாங்கிட்டுவான்னு இவன் ஊரெல்லாம் போனேன். எல்லாம் அவ்வளோ ஸ்தோத்திரம். நடக்க முடிஞ்சது காலு கடுக்கிறவரை நடந்தா. ஸ்தோத்திரம். இன்னி ஒரு ஸ்டெப்பும் வைக்க முடியாது. நானப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி புத்தனட்ட வந்தா சொன்னா ஸ்தோத்திரம். ஐயா நான் ஊரெல்லாம் போனேன், எல்லா வீட்லேயும் சாவு நடந்துருக்குது, ஒரு வீட்லேயும் சாவு நடக்காமல் இல்லை. அப்போ அவன் சொன்னான், அந்த மனிதர் சொன்னார், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாரு அதுபோல தான் உன் வீட்டில் நடந்தது, அதுபோல ஒரு சம்பந்தம் உன் வீட்டில் நடந்தது, அதனால இதை பற்றி பெருசாக நினைக்காத போயிட்டே இரு அப்படின்னு. என்னை கேட்குறது என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் வந்தவங்க யாரும் அப்படி போகலாமா? நீங்கள் வேதத்தில் படித்தா எந்த அடக்க ஆராதனை ஆண்டவர் நடத்தவே இல்லை.
எந்த ஃபியூனல் சர்வீஸ் ஆண்டவர் நடத்தல. எங்கே அடக்க ஆராதனைக்கு கொண்டு போய் கொண்டிருந்தார்களோ, ஹல்லேலூயா, அந்த வீட்டிலும் அதிசயம் நடந்தது. ஹல்லேலூயா. எபிரனுடைய மகளை ஆண்டவர் ஸ்தோத்திரமாக உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடந்தது. பாருங்க, மனுஷன் வந்ததுனால அவர்கள் ஆறுதல் படுத்துறாங்க. ரியலா ஆறுதல் அவங்களுக்கு கிடைக்கல. காரணம், அவர்கள் ஆறுதல் அடையும்படியான அவள் எதிர்பார்க்கிற அந்த காரியம் அவங்களோட வாழ்வில் சம்பவிக்கல. ஸ்டில் அந்த ப்ராப்ளமாகவே நிற்கிறது. ஸ்டில் அந்த பிரச்சனையாகவே நிற்கிறது. ஸ்டில் அவளுக்கு ஆறுதல் படுவதற்கு வேறு மார்க்கமே தெரியல. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை ஓய்ந்த பாடல இயேசு ஹல்லேலூயா அந்த வழியாய் கடந்து வந்தார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் லாசரு உயிரோடு இருந்தப்போ சந்தோஷமா அவள் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது கடந்து வந்த அதே இயேசு லாசரு மரித்த பிறகு அங்கே கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. இப்போ போனா சரியாகாது. லாசரு இறந்து போனான். ஊரில் உள்ளவங்க எல்லாம் கேட்பாங்க, நீ பயங்கர உமக்கு பின்னால் நடந்த மனுஷாச்சே, ஏன் மரித்து போனால் உயிரோடு எழுப்ப வேண்டியதானே? சோத்திரமாகலையா? தேவையில்லாத சோத்திரமாகலையா? ஒரு வேலைக்கு நம்ம போனால் எங்கேயாவது எஸ்கேப் ஆக மாட்டான்னு. காரணம், ஒரு வானத்தின் பூமி உண்டாக்கினவன், அவர் ஜீவனின் அதிபதி, அவர் எல்லா நாமத்திற்கு மேலானவர், அவர் எல்லோரும் பெரியவர், அவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு அங்கே வந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு வந்த வீட்டில் அற்புதம் நடக்கப்படுதுனம்மா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, அந்த 11ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 40 வசனத்தை பண்ணிக்க. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். சி, இது ஒரு அறிவுமா, இது ஒரு ரெவலேஷன். எத்தனை பேருக்கு லிசன், ஹல்லேலூயா, கவனிங்க, ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் அறிவுண்டு? அந்த விடுதலை எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எப்பொழுதும் நமக்கு செவி கொடுக்கிற நல்ல தகப்பன் பரத்தில் நமக்காய் உண்டு. ஹல்லேலூயா. 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 எத்தனை பேருக்கு? ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. சினி ப்ரேயர் பண்ணி ஜெபம் பண்ணி விடுதலை பெற்று அவர் நல்லது என்பதை ருசித்து அறியணும். வாழ்க்கையில் எதுக்கு தெரியுமா? சில நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆண்டவர் உன்னை வெறுப்பதனால அல்ல, உன்னை தீமைக்கு ஒட்டு கொடுத்து உன்னை சொத்து தள்ளும்படியாக அல்ல, அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவனோட வாழ்வில் கொடுப்பது. நீ செய்ய வேண்டியது முழங்கால நிற்கணும். ஹல்லேலூயா. 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 ஏம்மா, நம்ம ஊரில் டிமானிசேஷன் நடந்து இல்லையா? அப்போ எல்லாரும் காசு எடுக்க வேண்டியது, பேங்கில் லைனில் இருந்தோன்னு செத்து போனவங்க வர நூற்றுக்கணக்கான பேர் உண்டு. ஹல்லேலூயா. என்ன கேட்குறது என்னுடைய பிள்ளைகளே, சி, நம்ம எவ்வளோ காத்து கிடக்கிறோம். பேங்கில் போய் காக்கிறோம், ஹாஸ்பிட்டலில் போய் காக்கிறோம், ஸ்கூலில் போய் காத்து கிடக்கிறோம். ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் நமக்கு சில இடங்களில் சில காரியங்கள் நடத்த வேண்டியதுண்டோ அங்கே காத்து நிற்கிறோம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் மட்டும் உனக்கு கொஞ்சம் நேரம் முழங்கால் பிட முடியாது. ஹல்லேலூயா. நீ முழங்கால் படிடணும். எனக்கு தெரியுமா இந்த பிரச்சனை? நீ ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிடும்படியாய். ஏன் தெரியுமா? இலவசமாய் உன்னை ஆதரிக்கிற ஒரு நல்ல தகப்பன் பரத்தில் உனக்காய் உண்டு. ஹல்லேலூயா. மனுஷன் ஆறுதல் சொல்லுவாமா? அந்த ஆறுதலால் ஒன்றும் சம்பவிக்காது, எதுவும் நடக்காது. என் ஆண்டவர் கடந்து வந்தால், நீ அவரை தேடினால், அவரும் வாழ்க்கையில் கடந்து வந்தால், அவர் சும்மா ஆறுதல் சொல்லிக் கொண்டு போறதல்ல. எந்த காரியம் செய்தாலுடைய வாழ்வில், எந்த காரியத்தோடு நீக்கு போக்கு உண்டானாலுடைய வாழ்வில் ஆறுதல் கிடைக்குமோ அந்த காரியத்தை உனக்காய் செய்து உன்னை சரியான உண்மையான ஒரு ஆறுதலை என் ஆண்டவர் உனக்கு தந்து உன்னை ஆதரிக்கிற நல்ல தகப்பனவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த மண்டலத்தில் ஆறுதலற்று காணப்படுகிறாயோ, எதனால் உனக்கு ஆறுதல் கடந்து வருமோ என்பதை அறிகிற தேவன் அந்த விஷயத்தில் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்து நீ எதிர்பார்க்கிற ஆறுதலை உனக்கு கொடுத்து உன்னை ஆதரிக்கிற நல்ல தகப்பனவர். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
சும்மா நம்ம 4 பேர் வந்து சொன்னதுனால நமக்கு ஆறுதல் உண்டாகாது. ஹல்லேலூயா. உண்மையான ஆறுதலை கொடுக்கிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்காகவும் பரத்தில் உண்டு. ஹல்லேலூயா. ஏமா இயேசு வருகிறார் அறிஞ்சவன மார்த்தான் மரியாதை ஓடுனாங்க. ஹல்லேலூயா. ஓடுனாங்க, அவருடைய பாதத்தில் விழுந்து அழுதாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா சரியான ஆறுதல் எங்கே அவங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அவங்க நினைச்சாங்க அவர் இருந்தா எங்க கூட இருந்திருந்தாருன்னா என் சகோதரன் இறந்திருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு தெரியாமல் ஒரு காரியம் இருந்தது. அவள் ஸ்தோத்திரமாலே மரித்து 4 நாள் ஆனாலும் உயிரோடு எழுப்புகிற ஒரு நல்ல தகப்பன் என்பதை அவர் மறந்து விட்டு அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த பிரச்சனை மத்தியிலே ஹல்லேலூயா, 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 மரித்து 4 நாள் ஆன அப்புறம் இயேசு வந்தாருமா. அவர் ஆறுதல் சொல்லி கொண்டு போகல. அவர் ஸ்தோத்திரமாக இந்த வீட்டில் ஒரு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு அற்புதத்தை செய்தார். லாசருவே கல் எடுத்து மாட்ட சொன்னார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த கல்லறையில் மூட வைக்கப்பட்டிருந்த அந்த பெரிய கல்லை உருட்டு மாற்றும்படி அவர் கட்டளை கொடுத்தார். அங்கே நின்றவங்க ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா உருட்டி மாட்டினாங்க. ஆண்டவர் சொன்னார், லாசருவே வெளியே வா. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபித்த அந்த ஜெபம் மிகவும் பிரசித்தி பெற்றது. நீர் எப்பொழுதும் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் நீர் என்னை அனுப்புவதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. சும்மா போய் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பரீட்சை பார்க்கலன்னு ஆண்டவரை சூழ்ந்து நிற்பவர்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நான் நம்முடைய குமாரன் என்பதை விசுவசிக்கும்படிக்கு இந்த இடத்துல நம்முடைய அற்புதம் எனக்கு தேவைப்படுகிறது. நீர் ஒரு அற்புதத்தை செய்தாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளை என்பதும் நீ தேவனை ஆராதிப்பது என்பதும் நீ காணப்படுற மண்டலத்தில் உன்னை சார்ந்தவர்கள் மத்தியில் உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய கம்பெனியில் அறியும்படியாய் ஹல்லேலூயா பிரச்சனைகள் போராட்டங்கள் பெருகி நிற்கிற மண்டலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு சொல், ஆண்டவரே நான் உம்மை சேவிப்பவன் என்பதையும் ஹல்லேலூயா நீர் எனக்கு செவி கொடுப்பவர் என்பதையும் இந்த ஜனங்கள் அறியும்படியாய் என்னை ஆதரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ ஜெபித்தால் அன்று கரமனக்காய் வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர வெளிப்படுமா. ஹல்லேலூயா. என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய பெற்றோர், என்னுடைய சகோதரர்கள், என்னை சார்ந்தவர்கள் நான் உம்மை சேவிக்கிற தேவனுடைய பிள்ளை என்பதை அறியும்படியா இந்த இடத்துல எனக்கு ஒரு அற்புதம் வேணப்பா, ஒரு அதிசயம் நீங்கள் செய்யணும். நீர் எப்பொழுதும் செவி கொடுக்கிற தேவன். அநேக மண்டலத்தில் நம்முடைய நம்முடைய சமூகத்தில் ஜெபித்த விஷயங்களில் எனக்கு நன்மை செய்திருக்கிறேன். நான் அதை அறிந்திருக்கிறேன். எனக்கு அற்புதம் செய்யணும். நீ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய கரம் எனக்காய் வெளிப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வந்தார், லாசரு வெளியே வர சொன்னார். லாசரு வெளியே வந்தான். எந்த ஜனங்கள் முடியாது, ஆறுதல் படு, சமாதானப்படு, சாவு எல்லாம் வீட்டில் உள்ளதா, நீ இப்போ சோத்து துக்கப்பட்ட காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தார்களோ, யார் மரித்த பிறகு லாசருடைய சோத்திர சரீரத்தை சீலையினால் கட்டி இனி ஒரிக்கலும் எழும்பக்கூடாது, ஒரிக்கலும் அணங்கக்கூடாது, ஒரிக்கலும் வாழ்க்கையிலும் சோத்திரமாகவே ஒரு உயிர் புண்டாகக்கூடாது என்று துணியினால் சுற்றி யார் அடக்கம் பண்ணினார்களோ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர்களை கொண்டாட சொன்ன அவனை அவித்து விடுங்க, அவனை அவித்து விடுங்க, அவனை ரிலீஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எந்த மண்டலத்தில் நீ வைக்கப்பட்டாயோ, எந்த மண்டலத்தை நீ கட்டப்பட்டாயோ, அதே மண்டலத்தில் ஃப்ரீயாய் உன்னை ஆசீர்வதித்து அனுகிரகிக்கிற நல்ல தகப்பன் உனக்காய் உண்டு. நீ ஜெபிக்கணும், நீ அவரை தேடணும். ஹல்லேலூயா. சத்துருனை கட்டி வச்சிருக்கலாமா, என் ஆண்டவனை விட மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன், அவனை ரிலீஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் சமாதானமே வரக்கூடாது, வாழ்க்கையில் நன்மையே வரக்கூடாது, உன் வாழ்க்கையில் நிறைவே வரக்கூடாது, உன் வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாகக்கூடாது, உன் வாழ்க்கையில் அனுக்கிரகம் உண்டாகக்கூடாது என்று சத்துரு கட்டி வைத்திருக்கிற மண்டலத்தில் உன்னை அவனை கொண்டே அவளை அவிழ்க்க வைத்து உன்னை விடுதலையாக்கி உன்னை ஆசீர்வதித்து அனுக்கிரகித்து உன்னை அற்புதமாய் நடத்துகிற தேவன் தான் நீயும் நானும் சேவிக்கிற சர்வ வல்லமையுள்ள நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரையாக்கு நீ ஆராதிக்கிறத. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் ஒன்றும் நடக்காது, எல்லாரும் சாகிறதா, அதுபோல தான் இறந்து போனா, கவலைப்படாதேங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்லி கொண்டு அவங்க ஹல்லேலூயா அவங்களை வந்து அவிழ்த்து விட்டாங்க, விடுதலை கண்டார்கள். நடக்காது என்று சொன்ன மண்டலத்தில் ஆண்டவர் காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கேட்கறது என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சமூகத்தில் ஒன்று சமர்ப்பேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். காரணம் என்ன தெரியுமா? நான் சங்கீதக்காரன் சொன்னது போல சங்கீதக்காரனோட அந்த வார்த்தைக்கு எதிராக கடந்து சொல்லலாம்.
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆ ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. ஏமா மனுஷனிடத்தில் உனக்கு ஆறுதல் கிடைக்காது, ஆண்டோடத்துல தான் ஆறுதல் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம லாசருடைய சம்பவத்தை நம்ம புரிஞ்சிருப்போம். மனுஷத்துல அந்த ஆறுதல் வராது. உனக்கு உண்மை ஆறுதல் கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பன் எனக்காக உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் சொல்கிறார், உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. ஏன்னா அங்கதான் ஆறுதல் உண்டு, ஆண்டோடத்துல தான் ஆறுதல் உண்டு. ஹல்லேலூயா. அந்த ஆறுதல் உண்டு ஆத்மாவை தேற்றும். ஹல்லேலூயா. உன் ஆத்மா தேற்றப்பட்டா, உன் ஆத்மா புஷ்டியானா, உன் ஆத்மா பலம் கொண்டா, உன் ஆத்மாவில் சந்தோஷம் உண்டானா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சி டோட்டலி நீ சேஞ்ச் ஆவ, டோட்டலி ஒரு அனுங்கிரகிக்கப்பட்ட பாத்திரமாய் மாறுவாய். எங்கே அந்த அனுங்கிரகத்தை கொடுக்கணும் அங்கே கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆத்மாவை தேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே சங்கீதக்காரன் தான் சொல்லி, ஆத்மாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புள்ள இடங்கள் ஸ்தோத்திரம். அந்த வசனத்தோட 23ஆம் சங்கீதம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி ஸ்தோத்திரம் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கே உனக்கு அந்த ஆறுதல் கிடைச்சா நீ சம்பூர்ணமாய் மாறுகிறாயோ, வெளியரங்கமான ஒரு ஆறுதல் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சேஞ்சஸை கொண்டுறாதுமா. ஹல்லேலூயா. உன்னுடைய ஆத்மா தேற்றப்படும் பொழுது, உன்னுடைய ஆத்மாவில் ஆறுதல் வரும் பொழுது டோட்டலி நீ சேஞ்ச் ஆவேன். ஹல்லேலூயா. என்ன பாருங்க, அநேகருக்கு நல்ல காசெல்லாம் உண்டு, அப்படி தானே. ஆனால் ஆத்மாவில் திருப்தி இல்லை, ஆத்மா திருப்தி இருக்காது. ஹல்லேலூயா. 5 பைசா செலவு பண்ணால் மடிப்பாங்க, பயப்படுவாங்க. 5 காசு கூட செலவு பண்ண மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சகோதரன் நல்லா தெரியும், என் கூட வேலை பார்த்தேன். நான் அவர் கார்பெண்டராக வந்தவர். நான் அவருக்கு சர்வேலாம் சொல்லிக் கொடுத்தேன். அவர் ஒரு சர்வேராக மாறிட்டார். பின்ன ஸ்தோத்திரம் ஆண்டவர் உயர்த்தின ஒரு கம்பெனியில், இங்கே உள்ள ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷன் இருந்தார். பாருங்கள், இது ஒரு முக்கியமான காரியமாக. நான் கடந்த நாள் அந்த ஆளை குறித்து நான் ஒரு காரியத்தை கேட்டப்போ எனக்கு பாருங்கள் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் என்பதை ஸ்தோத்திரம் சாதாரண உலக மனுஷனுடைய காரியத்தை குறித்து எனக்கு கம்பேர் பண்ண முடிஞ்சது. ஹல்லேலூயா. நம்ம பாக்கியவான்கள். ஆக்சுவலி எங்கே ஆறுதல் வேணுமோ அங்கே ஆறுதல் கொடுக்கிற தேவன். நம்ம எப்படி ஆறுதல் படுத்த நமக்கு சரியான ஒரு ஆறுதல் உண்டாகுமோ அந்த விதத்தில் நம்மை ஆதரிக்கிற தேவன். இந்த மனுஷன் கார்பெண்டராக வந்தவர் 90 தினார் வேலை பார்த்தவர். ஸ்தோத்திரம் 110 தினார் தான் அவருக்கு அப்போ சேலரி வரும். ஆண்டவர் ஸ்தோத்திரம் சர்வே எல்லாம் படித்து ஸ்தோத்திரம் சுமார் 800-900 தினார் சேலரி வாங்கிட்டு இருந்தார் இங்கே உள்ள ஒரு பெரிய கம்பெனியில். ஹல்லேலூயா. ஆனால் இந்த மனுஷன் ஆத்மாவில் திருப்தி இல்லை இல்லையா, உலக மனுஷாச்சே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் போனீங்கன்னா ஒரு 100% அந்த கணக்கு பார்ப்பார். ஸ்தோத்திரம். நீங்கள் என்னைக்கு அவர் கூட போனீங்க, ஒரு ஜூஸ் வாங்கி தந்தார் போகிற வழியில், அடுத்த வர அதை சொல்லுவார், அன்றைக்கி தான் ஜூஸ் வாங்கி தந்தேன், இன்றைக்கி ஒரு ஜூஸ் வாங்கி தாரும். ஏன்னா ஆத்மாவில் ஒரு ஆறுதல் இல்லை, ஆத்மாவில் திருப்தி இல்லை, சம்பூர்ணதை இல்லை. ஹல்லேலூயா. நானும் சிவா ஒருக்கு அங்கே வீடை விசிட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சே. ஸோ இப்படியாக்க இருந்தாலும் மனுஷன் தானே அப்படின்னு போனோம். ஏமா நானும் ஆச்சரியப்பட்டேன். எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு ஆள் வந்தால் ஒரு 2-3 கூட்டு, ஒரு 2 கறி எல்லாம் வச்சு நார்மலி ஒரு ஆளை கெஸ்ட்டாக கூப்பிட்டா கண்டிப்பாக நம்ம அந்த விதத்தில் தான் கவனிப்போம். ஹல்லேலூயா. கவனிக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிக்கணும். ஆபிரகாம் எப்படி ஒரு அனுகிரகத்தை பெற்றான் தெரியுமா? 99 வயசில் ஆள் ஸ்தோத்திரம் ஆளி இங்கே இதெல்லாம் இறங்கி எப்படி கையும் காலையில் அப்படி ஆடி வீட்டுக்கு முற்றத்தில் அப்படி சாரி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. 3 புருஷர்கள் நடந்து போகிறாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவன் இந்த மனுஷன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் விருந்து உபசரிப்பவன். அந்த வழியை வாங்க 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 கையும் காலெல்லாம் கழுவி சாப்பிட்டு திருப்தியாக போங்கன்னு கூப்பிட்டு வைத்து ஸ்தோத்திரம் ஆகாரம் எல்லாம் கொடுத்து விடுற மனுஷன். ஸ்தோத்திரம் அறியாமல் தூதர்களாக 3 பேர் போயிட்டு இருந்தது சோதம் கோமரா வலிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பையாக்கம் கையில் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க.
ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நியாய தீர்ப்புக்காக பூமியில் வந்தது 3 தூதர்கள். இவன் கூப்பிட்டான், ஸ்தோத்திரம், இவன் வற்புறுத்தி கூப்பிட வேற வழி இல்லை. இவங்க வந்தாங்க, கையும் காலங்களையும் ஆராட்ட சொன்ன, சீக்கிரம் போ. அமைச்சு ஆல்ரெடி 89 வயசு ஆச்சுது. அவங்களும் ஸ்தோத்திரம் கரையில் வைக்கிறதுக்கு சமயம் எடுக்கும். இருந்தாலும் சொன்ன, சீக்கிரம் உண்டா, கதை பண்ணு. ஸ்தோத்திரம் கொளுத்த ஒரு ஆடை பிடிச்சான். ஸ்தோத்திரம் வேலைக்காரங்க கொடுத்தான், கட் பண்ணாங்க. அதெல்லாம் சமைச்சு சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வச்சாச்சுது. அவங்க சாப்பிட்டு கொண்டு சொன்னாங்க, அடுத்த உற்பவ காலத்தில் நாங்கள் வரம்போ இந்த பாட்டியாகிய சாராள் ஒரு பிள்ளை அரவணைத்துக் கொண்டிருப்பான். எங்கிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறாங்க தெரியுமா? ஹல்லேலூயா. விருந்து உபசரணை ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு கருதுகிற அந்த நல்ல எண்ணம், ஹல்லேலூயா. தூதர்கள் என்று அறியாமல் உபசரித்தான். ஹல்லேலூயா. நீ அப்படிப்பட்டவனா இருக்கணும். வீட்டில் ஒரு ஆள் வந்து அவன் திருப்தியாக சொல்லி விடணும், சந்தோஷமாக போகணும். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நான் வந்து அங்கே ஸ்தோத்திரம் அந்த மனுஷன் வீட்டுக்கு அங்கே போனோம். நானும் சிவலமாக போனோம். அந்த ஆள் தேயிலையும் பிரிட்டானியா பிஸ்கட்டும் கொண்டு வச்சார். எனக்கு அது கண்ட உடனே, ஆண்டவரே பெரிய சோதனையாக போச்சு ஆண்டவரே, வந்திருக்கக்கூடாது, தப்பி தவறி வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கூப்பிட்டார். இந்த நாட்களுக்கு முன்னால் என்ன கூப்பிட்டார். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நானும் அந்த சந்தோஷத்தில் போகணும். நான் நினச்சேன், அட்லீஸ்ட் ஒரு பப்ஸ் வாங்கி தர மாட்டார், ஒரு சாய போட்டது, ஆனால் இதுக்கெல்லாம் காசு ஆயிருந்து நினச்சிருப்பார் போல இருக்குது. ஹல்லேலூயா. நான் எப்படி உள்ள கஷ்டத்தில், ஏன்னா கஷ்ட காலத்தில் பிரிட்டானியா கூட கிடைக்காத நாட்கள் வாழ்க்கையில் உண்டாக இருந்தது. இப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிரிட்டானியா தந்ததுக்காக என்ன ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டு கொண்டு நான் வந்தேன். ஏய், அந்த மனுஷன் சேலரி இல்லாமல் இல்லைம்மா, காசு இல்லாமல் இல்லை, கஞ்சத்தனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்டு. ஆனா எடுப்பதற்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஆண்டவர் செலவாக்குறதுக்கு மனசு இல்லை. எப்படி நீ அனுகிரகத்தை பெற முடியும்? எப்படி ஆண்டவனை ஆசீர்வதிப்பார்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் அப்பத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அது திரும்ப வரும் என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளதை பிரிச்சு கொடுக்கணுமா? ஹல்லேலூயா. உன் கையில் ஒன்று இல்லைன்னா டிஃப்ரெண்ட் இஷ்யூ. ஏதாவது ஒன்றுன்னா அது இந்த ஸ்தோத்திரம் வீட்டில் ஒரு ஆள் வந்து அதை கொடுக்கணுமே. ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், எலியாவுடைய காலகட்டத்தில் ஒரு விதவையாகிய ஸ்திரீ, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, ஆண்டவர் இந்த இடத்தை நிறுத்தி இருக்கிற உங்களுடைய அனுகிரகத்திற்காய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கொடுக்கணும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எலியா தீர்க்கதரிசியுடைய காலகட்டத்தில் ஒரு விதவையான ஸ்திரீ, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், கடைசியில் கொஞ்சம் மாவு இருக்கு 2 அப்பம் செய்கிறதுக்கு, மகனுக்கு அவளுக்கு தின்னு, அதுக்கப்புறம் சூசைட் பண்ணுறதுக்கு எல்லா காரியங்களும் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் அந்த காலத்தில் தேசத்தில் ஸ்தோத்திரம் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. கேரித்த ஆற்றங்கரில் எலியாவை ஆண்ட போஷிப்பித்து கொண்டே இருந்தார். காக்கை அனுப்பி ஆகாரத்தை கொடுத்தார். நல்ல தண்ணீர் குடித்து சந்தோஷமா இருந்தார். திடீர்னு ஆற்றில் உள்ள தண்ணீர் தீர்ந்து போச்சுது. காக்கையின் வரவு நின்று போச்சுது. ஸ்தோத்திரம் ஆண்டு சொன்ன போ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நான் காட்டுற இடத்துக்கு போ. அவன் போன ஒரு விதவை வீட்டில், அங்கே போய் பார்த்தா ஸ்தோத்திரம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா, குடித்தான். நான் நீ உண்டாக்கல ஃபஸ்ட் அப்பத்தை என்ன கொண்டு தான்னு. அவன் சொன்னான், என்ன ஆண்டவரே, சோதனையிலும் பெரிய சோதனையாக இருக்குது, சாகிறதுக்கு முன்னால் ஒரு அப்பத்தை குடிச்சு சாப்பிட்டு சாகலான்னு பார்த்தா இந்த மனுஷர் இடையில வந்திருக்கான். ஹல்லேலூயா. அதாவது இறப்பனை துறக்கிறது மாதிரி. நானே கஷ்டத்தின் உச்சகட்டத்தில் இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து நம்ம பிடுங்க வந்துக்கிறான ஒரு கலட்டுப்ப அப்படின்னு கொண்டெல்லாம் மனசை நினச்சிருப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. சாரி அந்த வார்த்தைக்கு, ஐ எம் வெரி சாரி. ஹல்லேலூயா. எந்த மனிதனையும் பெரியவங்களை நம்ம கனப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளை பாருங்க, இப்படின்னு சொல்லி அவளுக்கு மனசுக்குள்ள எல்லாம் தோணி இருக்கும். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. தோண பிறகு அவன் சொன்னா, இல்லை, அவன் சொன்னால், நாங்கள் 2 அப்பத்துக்குள்ள மாவு தான் எங்கிட்ட இருக்குது, நாங்கள் 2 சாப்பிட்டு கொண்டு இனி இதுக்கப்புறம் ஜீவிக்க முடியாது, தேசத்திலும் பஞ்சம் எங்கள் கையிலையும் ஒன்றும் இல்லை, நாங்கள் சாகலான்னு இருக்கிறோம் அப்படின்னா. ஸோ அவன் சொன்னால், ஃபர்ஸ்ட்டில் உண்டாக்கதை எனக்கு கொண்டு வான்னா. ஸ்தோத்திரம். அவன் பின்ன மனசோட உண்டாக்கி கொண்டு கொடுத்தா. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பஞ்சத்திலும் ஒன்றுமில்லாய் மேலும் ஸ்தோத்திரம் விருந்து உபசரித்ததினால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த பஞ்சத்தில் சர்வே பண்ணிச்சதுமா, பஞ்சம் தேசத்தில் தீரும் வரையும். ஹல்லேலூயா. அவனோட கலசத்தில் மா குறையல, எண்ணெய் குப்பியில் எண்ணெய் குறையவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. அந்த விருந்து உபசரணை. அந்த வழியா போன மனுஷன் வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி தான், ஒரு அப்பம் தான் கேட்டோன்னா கொடுக்குறா. ஹல்லேலூயா. நீ அப்படிப்பட்டவனா உன் கை நிறைவா இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் கை நிறைவா இருக்கணும். நீ செய்யணும், ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்தவன் பேர் லேபிள் அடிச்சுட்டு நடந்துட்டு காரியம் இல்லைம்மா. ஹல்லேலூயா. கிறிஸ்தவனாய் வாழணும்.
ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை விசுவசித்தான். சும்மா விசுவாசம் மட்டும் செயல்ல வெளிப்படுத்தினான். எங்கேயோ போய் கொண்டு சாபமா வந்து 3 பேரை கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாமா. தேசத்தில் உலகத்தில் அவர்கள் வந்தது சோதோம் கொமோரா அழிக்கும்படியான ஒரு கோபாக்கினை கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க 3 தூதர்கள். அவளை கூப்பிட்டு இவன் ஆசீர்வாதம் வாங்குறான். ஹல்லேலூயா. எவ்வளவு மேன்மை. என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்படிப்பட்டவளாய் காணப்படணும். நம்ம அனுக்கிரக பாத்திரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என்ன கேட்கிறது அப்படின்னு பாருங்க, இயேசு அங்கே வந்தார், அங்கே உபசரித்தார்கள். அதன் நிமித்தமாய் லாசர் மரித்த பிறகு இயேசு அங்கே வந்தார். அங்கே அற்புதம் நடந்தது, அங்கே அதிசயம் நடந்தது, அங்கே விடுதலை நடந்தது, அங்கே மேன்மை உண்டானது. ஹல்லேலூயா. சரியான ஆறுதல் அந்த குடும்பத்துக்கு கிடைச்சது. எப்பா நெருக்கத்தில் நீ ஆண்டவருக்காக நின்றார், உன்னுடைய சொத்து நன்மையில் நீ ஆண்டவருக்காக நின்றார், உன்னுடைய நெருக்கத்திலும் என் ஆண்டவர் உனக்காய் வந்து நிற்பார். ஹல்லேலூயா. நிறைவில் நீ ஆண்டவருடைய சுத்தம் செய்தார், உன்னுடைய இல்லாமையிலே ஆண்டவர் உனக்கு துணை நிற்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூட வந்து நிற்பார், ஆண்ட கூட நிற்பார். ஹல்லேலூயா, கூட நிற்பார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாட்டம் பாடுவோம், நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே என்னை பெருக்கமாய் ஆசீர்வதித்தவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே என்னை பெருக்கமாய் ஆசீர்வதித்தவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஓ நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவர். நெருக்கத்தில் உன்னை தோள் மேல் சுமக்கிற நல்ல தகப்பன் நீ நானும் சேவிக்கிறார், ஆராதிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. கைவிட மாட்டார். அவரை பற்றி கொள்ளுங்க. அவர் ஆறுதல் படுத்தாது ரியனான ஆறுதலாக இருக்கும். ஹல்லேலூயா. எந்த மண்டலத்தை சமாதானம் இழந்து போய் காணப்படுகிறாயோ அந்த மண்டலத்தை தொட்டுனை ஆறுதல் படுத்துகிற தேவன், அந்த மண்டலத்தில் விடுதலை கொடுத்தனை ஆறுதல் படுத்துகிற தேவன், அந்த மண்டலத்தில் சௌக்கியத்தை அனுப்பினை ஆறுதல் படுத்துகிற தேவன். சும்மா ஆறுதல் சொல்லிக் கொண்டு போகிற தெய்வம் அல்ல, நீயும் நானும் சேவிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆண்டு சமூகத்தில் சமர்ப்பிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை கூட படிக்கலாம், நம்முடைய நேரம் சென்று விட்டது. ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 4 வசனம் படிங்கம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அடுத்தவங்க ஒரு ஆள் படிங்க. இல்லைம்மா, 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் தான் சொல்லலையோ, மாற்றி சொன்னேனோ. ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த 6ஆம் வசனம், பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏக சிந்தனை, கிறிஸ்து இயேசுவுடைய மாதிரியின்படி ஏக சிந்தனை, ஆறுதல் தருகிற தேவன். நீ ஆண்டோட நம்பி இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தம்மா, கிறிஸ்து இயேசுடைய ஆறுதல் உனக்கு உண்டாகும். அவர் ஆறுதல் படுத்துவார். நம்ம ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, என் ஆண்டு இன்னைக்கு உன்னை ஆறுதல் படுத்துகிறேன். உடைய நிலைமைக்கு மாற்றம் உண்டாகும் நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விட்டுதான் நடக்குமா? அது எப்படி எனக்கு சொல்ல தெரியாது, அவர் அறிகிறார். ஹல்லேலூயா. நினைத்து நிச்சயம் ஆறுதல் உண்டு. நிச்சயம் உன்னை ஆறுதல் படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். எப்படி என்கிட்ட கேட்டால் நான் ஒரு சாதாரண மனுஷன், எனக்கு சொல்ல தெரியாது.
ஆண்டவர் அதை செய்வார். ஆண்டவர் அதை செய்வார். ஆண்டவர் அதை செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கும்படி முன்பு எழுதியிருக்கிறவளை நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. தேவ வசனத்தினால உனக்கு நம்பிக்கையும் ஆறுதலும் உண்டு. ஹல்லேலூயா. கேட்க, தேவ வசனத்தை நம்ம படித்த உடனே ஆறுதல் வந்தால் நமக்கு காரியம் நடந்துடுமா? நடக்குமா? அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப உருவிட்டு பாருங்க, வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்து பாருங்க, அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கும். தாவீதும் சொல்லுகிறான் இல்லையா? சங்கீதம் 119, 49, 50 படிங்களேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சங்கீதம் 119, 49, 50 படிங்களேன். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தரலும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. புரிஞ்சுதா உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தையில் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவன் சொல்ற, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை. ஏமா, அந்த வார்த்தை ஒன்று வீண் போகாத. நீ ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன்னா, அந்த வார்த்தையை நம்பி நீ ஜெபிக்கிறேன்னா, அந்த வார்த்தையின்படி உனக்கு ஆகும். ஆண்டவராக செய்வார். ஆண்டவர் அதை செய்வார்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுற தேவனுடைய வார்த்தையினால், ரோமர்ல தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கும் படிக்கு அரவசனத்தை பொறுமையும் ஆறுதலும் அளிக்கும் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ வசனத்தினால உனக்கு பொறுமையும் ஆறுதலும் தேவன் அருளி செய்வார். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிற, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தின்படி. ஹல்லேலூயா. நீ ஆண்டோட வசனத்தை நம்பி அந்த வசனத்தை வைத்து ஜெபித்தால் நிச்சயம் உனக்கு விடுதலை உண்டு, ஆறுதல் உண்டு, அனுக்கிரகம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய கவலைகள் ஒன்று விட்டு அகன்று போது நீ உணர முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மட்டும் போகிறது மட்டும் இல்லைம்மா. நீ சில நாட்களுக்கு முன் சில காலைகள் நாட்கள் இல்லைன்னா நேரம் கழியும் பொழுது உனக்காய் ஹல்லேலூயா ஸ்தோத்திர கைப்பற்றி போகின்ற ஒரு மேகம் மேலே வருவதை நீ உணர முடியும். ஹல்லேலூயா. எலியா கரித்தாய் ஜெபித்த பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரமான தேசத்திலே மழை பெய்யும்படியாய் அவன் ஜெபித்த பொழுது ஹல்லேலூயா முதல்ல ஜெபித்து கொண்டு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா தன்னோட வேலைக்காரனை பார்த்து போய் பாருன்னு சொல்றான். போய் பார்த்த ஒன்று பார்க்க, ரெண்டாவது தடவை பார்த்த ஒன்று காணல, மூணாவது நாள் தடவை பார்த்தப்போ சொல்றான், ஒரு கைப்பற்றி போன்ற ஒரு மேகம் மேலே வருகிறது என்று. ஹல்லேலூயா. அந்த கைப்பற்றிய போன்ற மேகம் ஒரு பெரும் மேகமாய் மாறி ஒரு மழையாய் பொழிந்தது தேசத்தில். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, அவரே நீ அவருடைய வார்த்தையை நம்பின அந்த விஷயத்தின் மூலமாய் அந்த வார்த்தையை நீ நம்பின நிமித்தம், அதை வைத்து ஜெபிப்பது நிமித்தம் என் ஆண்டவர் நிச்சயம் உனக்கு ஆறுதல் அருளி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அருளி செய்வார். ஆண்டவர் அருளி செய்வார். வார்த்தையில ஜீவன் உண்டு. வார்த்தையில ஆறுதலும் ஆசீர்வாதம் விடுதலையும் சுகமும் சந்தோஷமும் நன்மையும் நீ எதிர்பார்க்கிற சகலமும் உண்டு. ஹல்லேலூயா. இந்த இம்மையின் வாழ்க்கைக்கு தேவையான சகலம் உண்டு. கேட்கலாம், ஸ்தோத்திரம். எனக்கு அவனுடைய ஸ்தோத்திரம் ட்ரெஸ் இல்லை, ட்ரெஸ் உண்டு. எனக்கு சேலரி உண்டு. ஹல்லேலூயா. எனக்கு ஸ்தோத்திரம் இன்க்ரிமெண்ட் இல்லை, இன்க்ரிமெண்ட் உண்டுமா. எனக்கு ப்ரொமோஷன் உண்டுமான்ற வார்த்தையில். ஓ ஹல்லேலூயா. நீ நம்ப அந்த ஆண்டவர் உனக்கு சொல்லியிருக்க வார்த்தை எல்லாவற்றையும் நீ நம்பலாம். நீ அதை வைத்து ஜெபி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை வைத்து ஜெபி. என் ஆண்டவனை ஆதரிப்பா, என் ஆண்டவனை ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு ஆண்டோட வார்த்தை தெரியாத, அங்கதான் பிரச்சனை. பைபிள் படிக்கிறோமா? தியானிக்கிறோமா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பைபிள் படிக்கிற சிலவங்க பார்த்துட்டு பேப்பர் படிக்கிற போல, பேப்பர் படித்த போல படிச்சுட்டு பண்ணவனுக்கு காரியம் நடக்காது. நீ படிக்கிறத நீ உணரணும். ஸ்தோத்திரம். நீ அப்படி படித்தேன்னா சில நேரங்களில் சிரிப்பேன், சில நேரங்களில் அழுவேன், சில நேரங்களில் சிரிப்பேன். ஆமாம், சிரி, பயங்கர சிரி உண்டாகுறப்போ. ஆனால் ஒரு தேவ மனுஷனை குறித்து, ஆண்டவருடைய செயலை குறித்து, ஆண்டவர் நடத்துகிற அந்த விதங்களை குறித்து, எப்படி ஆண்டவர் பக்காவா வித்தியாசமாக நடத்துவார். அந்த படிக்கும்போ சில நேரம் சிரிச்சு போவோம்.
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுக்குள்ளே போய் படிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம படிப்போம், நார்மலாக இருக்காமல் படப்படணும் படித்து கொண்டு ஒரு போக்கு. ஜபம் அப்படி தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆத்திரம், ஆமேன், நம்ம பிடிச்சிட்டு போயிடும். ஆனால் ஒரு பிரச்சனை வந்து பாரு, இருந்து கருத்தாய் ஜபிப்போம், இருந்து கருத்தாய் படிப்போம். எதுக்கு தெரியுமா? எங்கேயாவது எனக்கிட்ட ஏதாவது ஒன்று பேசுமா? ஆண்டவரே பேசுவீங்களா? இப்போதான் அப்படி படிக்கணுமா? எப்போ கருத்தாய் படிக்கணும், கருத்தாய் ஜபிக்கணும். ஹல்லேலூயா. பேப்பர் படிச்சுட்டு போகிறது போல படிச்சுட்டு போகிறதுக்கு ஆண்டவர் பேச முடியாது, எதை நம்பவும் முடியாது. நீ கவனமாய் படிக்கும்போ, அதை புரிந்து படிக்கும்போ ஆண்டவரிடத்தில் பேசுவார். அந்த வார்த்தை உனக்குள்ள நம்பிக்கை உண்டாக்கும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையோடு பேசு. அன்னைக்கு நாள் முழுசு அது பேசிட்டு இருக்குமா? ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த ஒரு ஃபீலிங் உனக்கு உண்டாகும். அந்த வார்த்தை பேசிட்டே இருக்கும். அந்த வார்த்தையோட ஒரு சேஞ்சஸ் உண்டாக்கும். உனக்குள்ள விசுவாசத்தை பெருக செய்யும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை வச்சு நீ ஜெபித்து பார். ஏன்னா உன்னிடத்துல பேசுகிற வார்த்தை, அதை வச்சு ஜெபித்து பார். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், நன்மை வெளிப்படும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையிலே ஆறுதல் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ வேதத்தை படித்தா உன் சிச்சுவேஷனுக்கு அனுசரித்த அதுக்கேற்ற விதத்தை ஆண்டவர் இடத்துல பேசுவார். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள விஷயம் எதுவோ, நீ என்ன விஷயத்தில் டென்ஷனாக இருக்கிறாயோ அதுக்கு ஒரு பதிலுமாக நீ ஆண்டு சமூகத்தில் இருந்து ஆண்டு என்னிடத்தில் பேசுங்கன்னு ஜபித்து நீ வேதத்தை படிச்சுப்பார். உனக்கு ஏற்ற பதிலை ஆண்டோட வார்த்தை வெளிப்படும். பதிலாய் வெளிப்படும், பதிலாய் வெளிப்படும். കാരണം അവൻ നമ്മുടെ നല്ല യജമാനൻ, നമ്മുടെ നല്ല തകപ്പനവൻ. ഹല്ലേലൂയാ, ഹല്ലേലൂയാ, ஹல்லேலூயா. உன்னை மாற்றும், உன்னை சேஞ்ச் பண்ண, உன்னை கவலை மாறும். நீ நம்பப்பட ஆண்டு உன்னை ஸ்தோத்திரம். நீ இந்த வார்த்தை விசுவசித்தாயோ அந்த வார்த்தையின்படி ஆண்டு உனக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம